ஹாய் வெல்கம் டு அஸ்லி டாட் கிச்சன். இன்றைக்கி நான் ஆலு ரோட்டி பண்ண போகிறேன். 400 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலோடு சேர்த்து ஒரு 250 ml தண்ணி சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவை ஓரளவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டான டோவை பிசைஞ்சு எடுத்து வந்துச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவு காயாத அளவுக்கு எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாவை தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 300 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது கூட 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து சாப் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலாவும் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவை பேடா போட்டு எடுத்து நம்ம திரட்டிக்கலாம். மாவு ஓரளவு திரட்டின பிறகு நடுவில் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் ஏற்றிக்கிறேன். நான் இப்போது உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ண டோ ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம திரட்டிக்கலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து திரட்டி வச்ச ரோட்டியை சேர்த்துக்கிறேன். அப்படியே அடுத்த ரோட்டிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கல் நல்லா காஞ்சிருக்கு. ரோட்டியை திருப்பி போட்டுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம் லைட்டாக. ரோட்டி ரெடி ஆயிடுச்சு. கல்லுலேருந்து நான் எடுத்துட்டேன். சாப்பிடுவாங்க.